பிரைஸ் லாட். போன முறை நான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருப்பு கரத்திலே ஒரு புஸ்தக சுருள் இருப்பதையும் அதை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கி அதை கையிலே அவர் பார்ப்பதையும் நாம் சிந்தித்தோம். எனவே அந்த புஸ்தக சுருளில் 7 முத்திரைகள் இருந்தது. அதில் ஒவ்வொன்றாக அவர் உடைக்கிறதையும் அதில் உள்ள இரகசியங்கள், கடைசி கால இரகசியங்களை வெளிப்படுத்துவதையும் நாம் இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 to 17 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதில் என்ன பண்ணுறாருன்னா, ஆட்டுக்குட்டியானவர் முதல் 6 முத்திரைகளை இங்கே உடைக்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் முத்திரையை அவர் உடைக்கிறார். இது வசனம் 1 to 2ஆம் வசனம். 2 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு மனுஷன் வெள்ளை குதிரையின் மேலே அமர்ந்திருக்கிறதை தரிசனத்திலே யோவான் பார்க்கிறார். இது யாருன்னா, அந்தி கிறிஸ்து எழும்புகிறதை குறிக்கிறதா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து அந்த மனுஷனுக்கு என்னன்னா, வெற்றி பெறுதல் மற்றும் வெற்றி கொள்ளுதல், இப்படி 2 காரியங்களை அவனுக்கு அதிகாரமாக ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். கான்குவரிங் அண்ட் டு கான்குவர் அப்படின்னு இங்கிலீஷில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2ஆம் முத்திரையை அடுத்தது ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறார், திறக்கிறார். அது வசனங்கள் 3-4 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சிவப்பு குதிரையின் மேலே ஒரு மனுஷன் அமர்ந்து இருக்கிறதை யோவான் பார்க்கிறார். இந்த மனுஷனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படுகிறதுனா, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடுகிற அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. போர், யுத்தங்களை அங்கே உண்டு பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும்படிக்கு அங்கே காரியங்கள் நடக்கிறது. பிரியமானவர்கள், இது வருங்காலத்தில், அதாவது கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்கள், உபத்திரவத்தின் காலத்தில். ஆனால் இப்போவே நம்ம பார்க்குறோம் பாருங்கள், யுத்தங்கள் இப்பொழுதே நம்முடைய கண்கள் முன்பதாக நடக்கிறதை பார்க்குறோம். சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈரானில் சமாதானம் இல்லை, இஸ்ரேலில் இல்லை, உக்ரைனில் இல்லை, ரஷ்யாவில் இல்லை, இப்படி நாட்டுக்கு நாடு சண்டைகள். அதாவது மனுஷன் ஒருவனுக்கு ஒருவர் கொலை செய்யும்படி பாருங்க, அப்படிப்பட்ட அதிகாரத்தை இந்த மனுஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3ஆம் முத்திரையை அடுத்தது அவர் உடைக்கிறதை 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். அங்கே என்னன்னா, ஒரு மனிதன் கருப்பு குதிரையின் மேலே அமர்ந்திருக்கிறதை அங்கே பார்க்கிறார். இந்த மனுஷனுக்கு இந்த ஒரு என்ன அதிகாரம் கொடுக்கப்படுறதுன்னா, பஞ்சம், பூமியிலே பஞ்சத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூலிக்கு ஒரு அளவு கோதுமையும் வார்கோதுமையும் கொல்லும்படிக்குன்னு போட்டிருக்கு. அப்படின்னா ரொம்ப கம்மி சம்பளம். இன்றைக்கு அதை இது நடக்க போகிறதாக இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் ரொம்ப கம்மி. அநேகருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு இப்போ சுத்தமாக ஒரு வாடகை கொடுக்குற அளவுக்கு கூட வருமானம் இல்லாதபடிக்கு அநேக வாலிபர்கள், பெரியவங்க 40 வயது 50 வயது உள்ளவங்க கூட அப்படி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்தியாவில் மட்டும் இல்லை, பாகிஸ்தானில், இன்னும் பல ஆப்பிரிக்கன் நாடுலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பஞ்சம். அங்கெல்லாம் சாப்பிட நாமவாது ஏதோ ஒரு சோறு குழம்பு வச்சு சாப்பிட்றோம். அங்கே மண்ணெல்லாம் சாப்பிட்றதாக ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் நாங்கள் வீடியோ பார்த்து அதிர்ந்து போனோம். பிரியமானவர்களே, இப்போவே அது நடக்குது. இன்னும் அது மோசமாக இருக்கும் என்று இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். பஞ்சம் பயங்கர கொடுமையாக இருக்கும். மழை இருக்காது, விளைச்சல் இருக்காது, விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்கும். அரிசிலாம் இப்போ நம்ம ஊரில் வச்சுங்க, உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கிலோன்னா நம்மளால் வாங்க முடியுமா? நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்ரீலங்காவில் இடையில இப்போ பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தினால பஞ்சம் இருந்தது. ப்ரெட்டெலாம் 1000 ரூபாய்க்கு விற்றுது ஒரு பாக்கெட் ப்ரெட்டு. ஜனங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பெட்டராகி வராங்கன்னு சொல்கிறாங்க. இன்னமும் பாகிஸ்தானில் பல தேசங்களிலே பஞ்சம் இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது 4வது முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் இங்கே உடைக்கிறார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் அதில் பார்க்க முடியும். இங்கே என்னென்னா, ஒரு வெளிரிய குதிரையின் மேலே ஒரு மனுஷன் அமர்ந்து இருக்கிறதை யோவான் பார்க்கிறார். இந்த மனுஷனுடைய பெயர் என்னன்னா, மரணம் என்று சொல்லப்படுகிறது. டெத்து, அவர் பெயரே டெத்து தான். அவர் பூமி எங்கும் போய் என்ன பண்ணுறாரு, மரணத்தை உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவரை பின்தொடர்ந்து போகிறது என்னன்னா நரகம் என்று பார்க்கிறோம். அப்போ ரெண்டுமே இதெல்லாம் எதுவுமே ஆண்டவர் போகிற மாதிரி தெரியல. இதெல்லாம் அந்தி கிறிஸ்து, சாத்தான், கள்ள தீர்க்கதரிசி, இவர்களுடைய காரியங்களாய் காணப்படுகிறது. மரணமும் நரகமும் இருக்கிறதை பார்க்கிறோம். அது என்ன நடக்குதுன்னா, 4 1 பங்கு மக்கள்
வாளாலும் பஞ்சத்தாலும் மிருகங்களாலும் கொல்லப்படுவார்கள். இப்போ வாளாலுங்கும் பொழுது யுத்தங்களில் சாவுவாங்க. பஞ்சம் சொல்லியாச்சு, பொருளாதார பிரச்சனைகள் வரும்பொழுது பஞ்சத்தால் சாவுவாங்க. மிருகங்களால் கொல்லப்படுவார்கள். ரீசெண்டாக கூட நான் பார்த்த வீடியோவில், பெங்களூர்னா இல்லை ஆந்திராவான்னு தெரியல, 2 யானைகளுக்குள்ளாக ஏதோ சண்டை வந்து ஒரு யானை வந்து அங்கே இருந்த பக்கத்தில் இருந்த ஒரு லேடி மேலே விழுந்து அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்க கணவர் ஒரு கை குழந்தையோடு அவங்க நின்றுக்கிட்டு அங்கே கத்துறத அந்த வீடியோவில் நான் பார்த்தேன். இன்றைக்கு நாய்கள்லாம் பார்க்குறோம் பாருங்கள், தெரு நாய்கள் கடித்து அநேகர் காயப்படுறாங்க, செத்து போகிறத பாருங்கள். இப்போ வந்து அதிகமாக இருக்குது விலங்குகளால். இங்கே அதுதான் சொல்லப்படுகிறது. இந்த 4ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது மரணம், அந்த மனுஷன் அந்த குதிரையின் மேலே இருக்கிற ஒரு பேர் வந்து மரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர் போகிற இடம்லாம் மரணம் தான் வரும், டெத்து தான், நரகமும் கூட போகுது. அதில் பார்க்கும் பொழுது மிருகங்களால் அநேகர் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் மிருகங்கள்லாம் கூட வெறி கொண்டு அந்த நாட்களிலே மனுஷர்களை கொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அடுத்தது 5ஆம் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறதை இங்கே யோவான் பார்க்கிறார். அது 9 - 11 வசனங்கள். அந்த வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, பெரும் உபத்திரவத்திலே மரித்து போன இரத்த சாட்சிகள் உரத்த சத்தத்தோடு கூக்குரல் எடுக்கிறதை பார்க்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரை நோக்கி அங்கே இரத்த சாட்சிகள் அங்கே கூக்குரல் எடுக்கிறதை, கதறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் அப்படின்னு அவங்கெல்லாம் கதறாங்க. எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. இங்கே பூமியில் வந்து அவங்கெல்லாம் அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள், சுவிசேஷ நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டவர்கள், அடிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நாம் பார்க்குறோம் அநேக சபைகள், போதகர்கள் அடிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அவங்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேவ சமூகத்தில் நின்று, பலிபீடத்தில் நின்று அவங்க கதறாங்க, எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் ஆண்டவரே எனக்கு அவங்க கூக்குரல்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லப்படுகிறதுனா, உங்களைப் போல கொலை செய்யப்படப்பவர்களாகிய உங்கள் உடன் பணிவிடைக்காரரும் உங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவங்க சொல்கிறாங்க எப்போ வந்து நியாயம் செய்வீங்க, எங்களை வந்து அநியாயமாக கொலை பண்ணியிருக்காங்க, உங்களுடைய சுவிசேஷத்திற்காக நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, இன்னும் உங்கள் சகோதரர்கள் உங்களை போல சுவிசேஷம் சொல்கிறவங்க, விசுவாசத்தில் வாழறவங்க அநேகர் கொல்லப்படணும், அந்த தொகை நிறைவேறணும். ஆண்டவர் அப்போ வந்து இவ்வளவு பேர் இதற்காக மறிக்கணும், இரத்த சாட்சிகளாய் மறிப்பவர்கள் இவ்வளவு பேர், இத்தனை கோடி மக்கள் அப்படின்னுட்டு ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கணக்கு நிறைவேறும் அளவுக்கும் இந்த காரியங்கள் நடக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும், நிச்சயமாகவே முடிவுண்டு, நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு உண்டு என்று அந்த இரத்த சாட்சிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே யோவான் கேட்கிறார் பிரியமானவர்களே. அடுத்தது 6ஆம் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறதை 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். இது வந்து என்னன்னா, இந்த வசனங்களில் நம்ம அந்த முத்திரை உடைத்த பொழுது கர்த்தருடைய நாளின் அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் இஸ் கம்மிங், இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கான அடையாளங்களை அங்கே பார்க்க முடிகிறது. என்னன்னா, முதலாவது என்னன்னா, பெரிய பூகம்பம் உண்டானது, சூரியன் கருத்தது, சந்திரன் ரத்தம் போலானது, வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தன, மலைகளும் தீவுகளும் தங்கள் இடங்களிலிருந்து அசைக்கப்பட்டன என்று பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா பெரிய எர்த்குவாக்கு, கிரேட் எர்த்குவாக்கு. அப்புறம் சன் வந்து கருப்பாயிடுது, பிளாக் ஆகிடுது, அப்படின்னா வெளிச்சமாக இருக்காது, இருளாக இருக்கும். அப்புறம் சந்திரன் வந்து ரத்தம் போல, இப்போ கூட நம்ம அடிக்கடி நம்ம பார்க்க முடிகிறது, சந்திரன் ரத்தம் போல ஆயிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சு, அதிசயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த நாட்கள், இந்த 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது சந்திரன் வந்து எக்ஸாக்ட்லி பிளட் கலரில் இருக்கும், ரத்தத்தை போல் அப்படியே மாறிடும்னு சொல்லுது. பூமி ஃபுல்லாக இருள் காணப்படும். அப்புறம் வானத்திலேருந்து நட்சத்திரங்கள்லாம் கீழே விழும். மலைகள் தீவுகள்லாம் இருக்காது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல பெரிய பெரிய மலைகள், அங்கெல்லாம் பெரிய மலைகள்லாம் கோயில்கள் இருக்கிறத பார்க்குறோம், அங்கே போய் தரிசனம் பண்ணுகிறது. இந்த மலைகள் எல்லாம் தகர்க்கப்படும் என்று இங்கே காணப்படுகிறது. அடுத்தது தீவுகள்லாம் கூட இருக்காது, ஐலண்ட்ஸ் வில் பி மூவ்ட் ஃப்ரம் இட்ஸ் பிளேசஸ்ன்னு பார்க்குறோம் பிரியமானவர்களே. இது வந்து முதலாவது நடக்கும். ரெண்டாவது என்ன நடக்கும்னா, அரசர்கள், பெரிய மனிதர்கள், செல்வந்தர்கள், பிரதான தளபதிகள், பலவான்கள், ஒவ்வொரு அடிமையும் சுதந்திர மனிதனும்
குகைகளிலும் மலைகளின் பாறைகளிலும் தங்களை மறைத்து கொள்கிறதை இங்கே யோவான் பார்க்கிறார். பெரிய பணக்காரங்க, அதிகாரிங்க, அமைச்சர்கள் நம்ம இப்போ பார்க்குறோம்ல, அவங்கெல்லாம் ஹெலிகாப்டரில் போகிறாங்க, ஏரோப்ளைனில் போகிறாங்க, காரில் சுற்றி முன்னாடி பின்னாடி 100 கார் அவங்கள பின்னாடி போகுது, போலீஸ் வாகனங்கள்லாம் பாதுகாப்பை கொடுக்க. ஆனால் இந்த 6ஆம் முத்திரை உடைக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வருகை காணப்படுகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிப்பட்ட பணக்காரங்க, நம்ம பார்க்குற எல்லா பதவியில் இருக்கிறவங்க பணக்காரங்கள்லாம் மலைகள்லையும் குகைகள்லையும் போய் அவங்க பதுங்கி கொள்ளுகிறதே இங்கே யோவான் பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, மலைகளையும் பாறைகளையும் நோக்கி எங்கள் மேல் விழுந்து சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவரின் முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவரின் கோபத்திற்கும் எங்களை மறையுங்கள் என்றார்கள். பாருங்க, அவங்க எல்லாம் அங்கே கதறாங்க, மலைகளே பாறைகளே எங்களை மூடிக்குங்க, மறைச்சிக்குங்க, ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் வராரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்குறோம், எங்களால் அவங்கள பார்க்க முடியலன்னு கிறிஸ்துக்குள். அப்போது அடுத்தது அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு அந்த காரியம், ஏனெனில் அவருடைய கோபத்தின் மகா நாள் வந்து விட்டது, யாரால் நிற்க முடியும் என்று இந்த வசனம் முடிகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 6ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது கர்த்தருடைய நாள் வருகையின் அடையாளங்களே அங்கே யோவான் பார்க்கிறார். பெரிய பூகம்பம் வருகிறது. இப்போ வர பூகம்பம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே அந்த நாட்களில் வருகிற பூகம்பங்கள் எல்லா பகுதிகளும் உள்ளே போகும். பலர் அதில் மரித்து போவார்கள். சூரியன் இருட்டாயிடும், பிளாக் ஆகிடும்னு சொல்லுது. சந்திரன் ரத்தமாயிடும். மேலேருந்து எல்லாம் விழுந்துடும். நட்சத்திரங்கள் விழுதுன்னா மேலே அனுப்பிச்ச எல்லா சேட்டலைட்டு, ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். இன்றைக்கி மனுஷன் அங்கே குடியிருக்கலாம், செவ்வாய் கிரகத்தில் இருக்கலாம், சந்திரனில் குடியிருக்கலாமா, அப்படி இருக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. பாருங்கள், ஆராய்ச்சிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான செலவுகளை செய்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது திட்டமாக, எல்லாம் அந்த நாட்களில் கீழே விழுந்து போயிடும்பா, அங்கே உங்களால் நிற்க முடியாது, எதையும் நீங்கள் செய்ய முடியாதுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள், அதிகாரிகள், பதவியில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, குகையில் மலையில் போய் பதுங்கிக்குவாங்க. இப்போ கூட நீங்கள் பார்க்க முடியும், ஜப்பானில், சீனாவில், அநேக யூஎஸில், இஸ்ரேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பதுங்கு குழிகள் கீழே எல்லாருமே வீடுகள் கட்டி வைத்து இருக்கிறதே பார்க்குறோம், பாதாளத்தில். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த வேதத்தை படிச்சிருப்பாங்க, கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அவங்கெல்லாம் அப்படி பயந்து இப்போவே அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. ஆனால் அங்கே போனாலும் அங்கேயும் இருக்க முடியாது. ஏன்னா சங்கீதத்தில் பார்க்குறோம், நான் வானத்துக்கு ஏறினால் அங்கேயும் நீர் இருக்கிற, பாதாளத்தில் படுக்கையை போட்டால் அங்கேயும் நீர் இருக்கிற, அங்கெல்லாம் ஒழிய முடியாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது யாரும் எங்கேயும் பதுங்க முடியாது. எல்லாம் பூமி தன்னுடைய உள்ளே இருக்கிற ஆட்களை ஒப்பு கொடுக்கும். கடல் அவங்கள மரித்து போன ஆட்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கும்னு வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எல்லாம் வரப்போகுது. நம்ம எல்லாம் அதெல்லாம் தியானிக்க போகிறோம் பிரியமானவர்களே. அப்போது அவருடைய கோபத்தின் நாளில் யாராலையும் நிற்க முடியாது. ஆனால் ஒரு குரூப்பால் நிற்க முடியும். நீங்களும் நானும் அல்லேலியா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் வரும்பொழுது சந்தோஷத்தோடு அவரை நாம் எதிர்கொள்ள முடியும். காரணம், அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருக்காக ஜீவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. இப்போதான் அவரை முத்தம் செய்யணும். முத்தம் செய்யறதுனா இப்போதான் அவரை நேசிக்கணும், இப்போதான் அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை சொந்த தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்ளணும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரியும் என்று தீர்க்க தரிசனமாக இங்கே சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவருடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவாங்க. பணக்காரன் கிடையாதுங்க. இன்னைக்கு பார்க்கலாம், அவன் பணக்காரன், வசதியாக இருப்பான், 10 பங்களா வச்சுருப்பான், ஃப்ளைட்லாம் வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பான். நாம் நினைக்கலாம், ஐயோ அவன் நல்லா இருக்கானே, நான் நல்லா இல்லையான்னு. ஆனால் ஆண்டவருடைய வருகை நாளிலே அவங்க எல்லாம் குகையிலையும் பள்ளத்திலையும் மலையிலையும் போய் ஒளிந்து கொண்டு அவங்க பயப்படுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஏழையாக இருக்கலாம், இன்றைக்கு கஷ்டத்தில் இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், நாம் மைனாரிட்டியாக இருக்கலாம், நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை நாம் எதிர்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அவரோடு நாம் சேர்ந்து கொள்ள முடியும். காரணம், நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி சத்தியத்தை அறியாமல் ரட்சிப்பு இல்லாதபடிக்கு வாழ்கிற, நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லணும். அவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும், நம்முடைய நாட்டிற்காக ஜெபிக்கணும், நம்முடைய தலைவர்கள்
அமைச்சர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கணும். நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கணும். உறவினர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அவர்களும் இந்த ஆண்டவருடைய வருகை அப்போ அவரோடு சேர்ந்து கொள்ளும்படியாக பாக்கியவான்களாக அவங்க மாறும்படிக்கு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.